ஆர்த்தரைட்டிஸ் வந்து ஜாயின்ட்ஸ் மட்டும் பாதிக்காது, கண்டிப்பாக எல்லா ஆர்கன்ஸுமே பாதிக்கப்படும். முக்கியமான மேஜர் ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ், ஹார்ட், அப்புறம் கிட்னி, இது எல்லாமே பாதிக்கப்படும். சிவியராக ஆகும்போது இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸில் உங்களுக்கு நூடுல்ஸ் ஃபார்ம் ஆகும், வேஸ்குலைட்டிஸ், அதாவது பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும், ஸ்கின் வந்து ப்ராப்ளம் வரும், ஐஸ் வந்து ரெட்டிஸ் ஆகும், இன்ஃப்ளமேஷன்ஸ், பொதுவாகவே இது ஆட்டோமன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால இன்ஃப்ளமேஷன்ஸ் பாடியில் அதிகமாகி இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ஐ பவர் கம்மியாகும், ஐஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் 8 ஜென்ரேஷனாக சித்தா ஃபீல்டில் இருக்கோம். ஸோ ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாகறனால அதர் ஆர்கன்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகி வரக்கூடிய பேஷண்ட்ஸ். கண் பார்வை குறைஞ்சி கண் ப்ராப்ளத்தோடு வருவாங்க, லங்ஸ் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னின்னு சொல்லி அதோட சிவியரிட்டியில் வரவங்க கேசன்ஸாக கூட நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம்.